إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الكتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் தஆலாவிற்கு அவனையே வணங்குகின்றோம், அவரிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அனாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக இங்கே நாம் எல்லாம் இந்த நேரத்தில் திரளாக குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் இந்த வார ஜும்மா செய்தியாக சத்தியத்தை நோக்கி ஒரு நபித்தோழரின் நெடுந்தூர பயணம் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்து தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அதிலே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அபூ தல்ஹா, பிலால் போன்ற எத்தனையோ பிரபலமான நபித்தோழர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் ஓரளவு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போல சல்மான் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை, அவர்கள் சந்தித்த இன்னல்களை, துயரங்களை, சத்தியத்திற்காக அவர்கள் பயணித்த தூரங்கள், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த சத்திய கொள்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சத்திய மார்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே பல ஆயிரம் மைல்கள் கடந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சல்மான் ஃபாரிசி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அதற்காக அவர்கள் பட்ட துயரங்கள், துன்பங்கள், கண்டிப்பாக நாம் அதை சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு நாம் பரம்பரை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகள் என்ன? அல்லாஹ் என்றால் யார்? நபிமார்கள் என்றால் யார்?
அதை பற்றிய அறிவை இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் ஓரளவு பெற்றிருக்கின்றோம். அப்படி அறிந்து வைத்திருக்கிற நாம் உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன வழிமுறையை சரியான முறையில் விளங்கி பின்பற்றுகிறோம் என்று கேட்டால் பெரும்பாலான மக்களிடத்திலே கேள்விதான். பெரும்பாலான மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே முஸ்லீம் தாய் தந்தையரால் நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம முஸ்லீம்களாக இருக்கிறோம், பள்ளிக்கு போறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிற தவறு கிடையாது. ஆனால் இஸ்லாம் இதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ வரலாற்று கடமைகள், சுன்னத்தான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது படித்து தெரிந்து புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் பெரும்பாலான மக்களிடத்திலே அதற்கு இல்லை என்பதுதான் பதில். அப்ப கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஏதோ இஸ்லாம் என்று சொல்கிறார்கள், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், முஸ்லீமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை தொப்பியை போட்டு என்ன செய்யணும்? பள்ளியாசலுக்கு போகணும், 5 வேளை தொழுவணும், நோன்பு வைக்கணும், காசு இருந்துச்சுன்னா ஹஜ்ஜி செய்யணும், இப்படி சொல்லப்பட்டிருக்குது. நாம செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம்? இதை செஞ்சா என்ன நன்மை? செய்கிறோமா? சிந்திக்கிறோமா? கிடையவே கிடையாது. சரி, அந்த டாபிக்கு போக வேண்டாம். சல்மான் பாரிசி அவர்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்து படித்து பார்த்தோம் சொன்னோம்னா, இப்படியெல்லாம் இவ்வளவு தியாகங்கள் செய்து இவ்வளவு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு இந்த கொள்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு சல்மான் பாரிசியுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. சல்மான் பாரிசி என்று சொன்னாலே நமக்கு ஒரு செய்தி நினைவு வரும், வரலாற்று செய்தி. சல்மான் பாரிசி அவர்களையும் அபூதர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன செய்றாங்க? தோழர்களாக, நண்பர்களாக சேர்த்து வைக்கிறார்கள். அப்ப சல்மான் பாரிசி என்ன செய்யறாரு? அபூதர்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோருடைய வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் பார்த்தா அவருடைய மனைவி ரொம்ப அலங்கோலமான நிலையில, இந்த உலகமே தேவையில்லை என்ற நிலைக்கு அவருடைய நிலையை பார்த்தாலே அவர்களை பார்த்து சல்மான் பாரிசி அவர்கள் கேட்கிறாங்க, என்ன நிலைமை, ஏன் அப்படி இருக்கிறீங்க? உங்க நண்பர்கிட்ட போய் கேளுங்க. நண்பர் என்ன செய்யறாரு? இரவுல என்று நின்று வணங்குவதற்காக எந்திரிக்கிறார் அபூதர்தா. இப்ப சல்மான் பாரிசி கூப்பிடுறாங்க, என்ன செய்ய போற? இரவு தொழுவு தொழுவ போறேன், கேமலை என்று சொல்லக்கூடிய, தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய இரவு வணக்கம் தொழுவ போறேன், படு. திரும்ப எந்திரிக்கிறாங்க, திரும்ப கேள்வி கேட்கிறாங்க, திரும்ப படுங்கிறாங்க. இப்படியே ஃபஜ்ர் வரைக்கும் போகுது. ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்றாங்க? சல்மான் பாரிசி அவர்கள் அவர்களை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து இரவு தொழுகை தொழுகிறாங்க. தொழுதுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. யாரு? அபூதர்தா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர். என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு? நீங்க ஒரு தோழன் ஒரு நண்பன் சேர்த்து விட்டீங்களே, அந்த நபித்தோழர், அந்த நண்பர் இருக்கிறாரு, அவர் என்ன தெரிவு செஞ்சாரு? என்ன இரவு முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு விடவே இல்லை, இரவு வணக்கத்தில் ஈடுபட அனுமதிக்கவே இல்லை என்று நடந்த நிகழ்வுகளை அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் செஞ்சதே சரி, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா கடமையை தாண்டி தான், எல்லாத்தையும் ஈவன் பண்ணி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் தெளிவை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப முக்கியமான சம்பவம் என்ன? சல்மான் பாரிசி என்று சொன்னால் இந்த சம்பவம் நினைவுக்கு வரும். அதே போல் இன்னொரு சம்பவம் என்ன? அரபியர்கள்ட்ட ஒரு வழக்கம், போர் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு என்ன செய்யாது? கொரில்லா போர் முறை. என்ன செய்வாங்கன்னா, அகல் வெட்டுவாங்க, அதாவது பள்ளம் வெட்டி அதற்குள்ள மறைந்து கொண்டு என்ன செய்வாங்க?
போர் செய்வாங்க. இந்த போர் தந்திரம் அவர்களுக்கு தெரியாது. இப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு இப்படி ஒரு போர் வருகிறது, நம்மிடம் திணிக்கப்பட்டு விட்டது, இப்போ அதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்தால் ஒவ்வொரு நபித்தோழரும் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ சல்மான் பாரிசி என்ன செய்கிறாங்க, அவங்க பாரசீகத்தில் ஈரானில் இருந்த அந்த வழிமுறை, போர் வழிமுறையை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு போர் முறை இருக்கிறது, பள்ளம் வெட்டி அதற்கு கீழாக இருந்து கொண்டு எதிரிகளை தாக்குவது என்று சொல்லி அந்த போர் முறை சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பான ஒரு ஐடியாவாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த போர் நடக்குது. இந்த மாதிரி ரெண்டு விஷயம், சல்மான் பாரிசி என்று சொன்னாலே இதை போன்ற சில சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ சல்மான் பாரிசி வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது, இதில் நிறைய படிப்பினைகள், ஏராளமான பாடங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்க செய்து விடுவான். அதையெல்லாம் இந்த சல்மான் பாரிசியுடைய சம்பவத்தில் நமக்கு கிடைக்கிறது. என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் மக்காவில் மதீனாவில் என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் சல்மான் பாரிசி என்ன செய்கிறாரு, ஒரு மஜூசிக்கு, நெருப்பு வணங்கிக்கு தந்தையாக இருக்கின்ற அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றாங்க. அப்போ இந்த மஜூசினை என்ன செய்து, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கடவுள், நெருப்பை என்ன செய்வாங்க கடவுளாக வணங்குவார்கள். அப்போ அவர் தந்தை என்ன செய்கிறாரு, எப்படி தெரியுமா வளர்க்குறாரு, நம்ம வீட்டில் கன்னி பெண்ணை எப்படி வளர்ப்போம், வெளியில் யாருக்குமே தெரியாது, முகம் கூட தெரியாது, மகரமானவர்களுக்கு தெரியும், மகரம் அல்லாதவர்களுக்கு யாருக்கும் கன்னி பெண்ணு வீட்டில் இருந்தால் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி எப்படி வளர்ப்பாங்களோ அதை போன்று என்ன செய்கிறாங்க, சல்மான் பாரிசி அவர்களை அவருடைய தந்தை என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான முறையில் வளர்க்குறாங்க. அப்போ தந்தை ஒரு கட்டளை போடுறாங்க, சல்மானே நீ என்ன தெரியுமா செய்கிற, இந்த நெருப்பை அடையாமல் பார்த்துக்கிட்டு இருக்குதான் உன் வேலை. ஏன்னா இது கடவுள், உனக்கு என்ன வேலை, காலையில் எந்திரிச்சிலேருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் இந்த நெருப்பை அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியே காலம் கழிகிறது. ஒரு கட்டத்தில் சல்மான் பாரிசி அவருடைய தந்தை என்ன சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி தோட்டத்துக்கு போகிறேன், இந்த தோட்டத்துக்குள்ள சில வேலைகள் இருக்கிறது, எனக்கு சில கணக்கு வழக்குகள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை நான் செய்கிறேன், இன்னைக்கு நீ தோட்டத்துக்கு போ என்று சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறேன். என்ன அறிவுரை, எங்கேயும் பறக்க பார்த்துக்கிட்டு இருக்காத, எங்கேயும் போயிடாத, வேலை முடிஞ்ச வீட்டுக்கு உடனே வந்துரு என்று சொல்லி அனுப்புகிறாங்க. சல்மான் பாரிசி அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் வெளியில் எல்லா காட்சியும் பார்க்குறாங்க, நிறைய கட்டடங்கள் ஒன்று ஒன்றத்தையே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம சின்ன பிள்ளைய அழைச்சிட்டு போவோமா இல்லையா, ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்தோம்னா தின்னுக்கிட்டே பறக்க பார்த்துக்கிட்டே போவாங்க, பார்த்துருப்போம் நம்ம பிள்ளைகளை. அதை போன்று சல்மான் பாரிசி என்ன செய்கிறாங்க, அந்த வெளியில் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்துக்கிட்டே போனால் ஒரு கட்டடத்திலேருந்து இந்த சவுண்டு வருது, கிறிஸ்துவனுடைய ஆலயத்திலேருந்து ஒரு சவுண்டு வருது. என்னடா இது அப்படி சொல்லி ஆவல் அதிகமாக என்ன செய்கிறாங்க, அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே அவர்களுடைய வழிமுறையை பார்க்குறாங்க. அந்த வழிமுறையை பார்த்து லயித்து அங்கேயே தங்கி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாலை வரை அங்கே இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அவருடைய கடவுள் வழிபாடு எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு சாயந்தரம் வரை பொழுது அங்கே தான் கழியுது. இங்கே என்ன நடக்குது, வீட்டில் போன பிள்ளைய காணுமே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தந்தை பதவிதைக்கிறார். சொந்தக்காரங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. சிறிது நேரத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தந்தை அவர்களை பார்த்து, சல்மானே நான் உன்னுடைய என்ன சொல்லி அனுப்புனேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற, ஏன் இவ்வளோ காலதாமதம் என்று கேட்கின்ற மாத்திரத்திலே அவர்களிடத்தில் சல்மான் பாரிசி அவர்கள் தான் கடந்த அந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். நான் ஒரு ஆலயத்தை கடந்து, ஆலயத்திலிருந்து வருகின்ற அந்த வழிபாடுகள் என்னை ஈர்த்து விட்டது, அதில் முக்கியமான ஒரு செய்தியை பதிவு பண்ணுகிறார், அதை நாம் வழங்கும் இந்த கடவுள் கொலையை விட சிறந்ததாக இறக்கப்படுகிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அடி உதைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடி உலைக்கு ஆளாக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுறாங்க, நீ வெளியிலே வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கூட்டப்படுகிறார்கள். சல்மான் பாரிசி அவர்களுடைய அந்த வேட்கை குறையவே இல்லை. என்ன செய்யறாங்க, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவர் என்ன செய்யறாங்க, அங்கே இருக்கிற மக்களிடத்தில், லோக்கல் இருக்கிற மக்களிடத்தில் சொல்லி அனுப்புறாங்க.
நீங்கள் இந்த மாதிரி இதை போன்ற தேவாலயங்கள், இதை போன்ற வணக்க வழிமுறைகள் வேறு பகுதியில் இருந்துச்சுன்னா இங்கு சொல்லி அனுப்புங்க என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு சிரியாவில், ஈரான் என்பது எங்கே இருக்கு, இப்போ சிரியா எங்கே இருக்குது, அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஈரான், அந்த ஈரான் பிரச்சனை இவர் கேட்கிறாரு எங்கே, அடுத்து எங்கே இருக்குன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், சிரியாவில் இதை போன்ற ஒரு பாதிரியார் இருக்கிறார், தேவாலயம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பிய மாத்திரத்தில் இவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பூட்டை உடைத்துக் கொண்டு தந்தைக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறி அங்கே போய் இருக்கிறாங்க. ஒரு பெரிய சம்பவம், ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். அப்ப அங்கே போய் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாதிரியார் இறந்து போயிடுறார். இறந்து போன மாத்திரத்தில் மக்கள் எல்லாம் வருகிறார்கள், வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் பாரிசி அந்த மக்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இதோ இந்த பாதிரியார் நல்லவன் கிடையாது. இவன் மக்களிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு, தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு, வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டு அது மக்களிடத்தில் கொடுக்காமல் மரணித்து விட்டார் என்ற செய்தியை அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, சல்மான் பாரிசி அவர்கள் அந்த எல்லா ரூம்லையும் கொண்டு காமிக்கிறாங்க. பார்த்தா தங்க காசுகள், வெள்ளி காசுகள், இது மாதிரி நிறைய நாணயங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் கோபத்தை எப்படி தீர்த்து கொள்கிறார் தெரியுமா? பிணம் என்று கூட பார்க்காமல், ஜனாசா என்று கூட பார்க்காமல் இழுத்து அதை கண்டினியமாக தாக்குகிறார்கள். தாக்கிவிட்டு தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்கிறார்கள். ஆனால் சல்மான் பாரிசி இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? இவன் கெட்டவன், என்ன செய்தி, இந்த ஆள் சரி கிடையாது என்று அவர்கள் மனதிலே எண்ணியவர்களாக அடுத்த இடத்தை நோக்கி என்ன செய்யறாங்க, அடுத்த இடத்தை நோக்கி போறாங்க. விசாரித்துக் கொண்டு எங்க போறாங்க, துருக்கிக்கு போறாங்க. துருக்கிக்கு போய் அங்கே ஒரு இடத்துல கிறிஸ்தவர் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று அங்கே பணி செய்கிறார்கள். அங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வயது மூப்பு, இவர்கள் சல்மான் பாரிசி அவர்கள் இளம் வயசு. அப்ப இவங்க போய் சேர்ற இடம் எல்லாமே எப்படிங்க, அவர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த பாதிரியார் இருக்கும் தருவேல ஒரு செய்தியை சொல்றார். நீ ஈராக்கில் ஒரு பகுதியில் அந்த மாதிரி தேவாலயம் இருக்கிற ஒரு சிறந்த கிறிஸ்துவ போதகர் இருக்கிறார், நீ அங்கே போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய பணியை தொடருங்கள் என்று சொல்லி அவர் வசீல் செய்துவிட்டு இறந்து விடுகிறார். இறந்ததற்கு பின்னால் இவர்கள் மீண்டும் என்ன செய்யறாங்க, துருக்கியிலேருந்து ஈராக்குக்கு போறாங்க. ஈராக்குக்கு போய் அங்கே போய் என்ன செய்யறாங்க, பணி செய்யறாங்க. பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த பாதிரியார் சில காலத்தில் இறக்கக்கூடிய ஒரு தருவை வருகிறது. அப்போ ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றாரு, எங்களுடைய வேதத்தில் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வரவிருக்கிறார், அவரை நீ சந்தித்து பாரு, அவரை நீ சந்தித்தால், சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவரை சந்தித்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொள் என்று சொல்லி உபதேசம் செய்துட்டு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவர்கள் கூலி செய்த பைசாவா இருக்க, காசுவா இருக்க இல்லையா, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில வர்றாங்க. வந்த மக்கா குறைசிகள் வாலிபர் கூட்டம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை சந்தித்து தங்களுடைய தகவலை சொல்றாங்க. இந்த மாதிரி முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராமே, அவர் சொல்லக்கூடிய கொள்கை மக்களிடத்தில் பரவி கொண்டிருக்கிறதாமே, அவர்களை சந்திப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கா குறைசிகள் அவர்களை ஏற்றுக்கொண்டு சில பொற்காசுகளுக்காக என்ன செய்யறாங்க, துரோகம் அளிக்கிறார்கள். யூதர்கள்ட்ட என்ன செய்யறாங்க, அந்த மக்கா குறைசிகள் வாலிபர் கூட்டம் இவர்களை அடிமையாக விட்டு விடுகிறார்கள். அப்ப மதீனாவில் போய் என்ன செய்யறாங்க, மதீனாவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சல்மான் பாரிசி அவர்களுக்கு கிடைக்கல. இப்போ அங்கே போய் என்ன செய்யறாங்க, ஒரு ஈதனிடத்துல வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஈதனுக்கு சொந்தமான ஒருத்தர் என்ன செய்யறான், அவன் அங்கேருந்து வர்றான், ஒரு செய்தியை கொண்டுட்டே வர்றான். என்ன செய்தி சொல்றா, பனுக்கலையிலான ஒரு கூட்டமா, சரி முகமது ஒரு தூதரா, சரி வந்திருக்கிறாரா, என்ன இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குதா என்று ஏராளமாக அந்த செய்தியை பதிவு செய்யறான். அப்ப சல்மான் பாரிசி என்ன செய்யறாங்க, அரபு பிரதேசத்தில் அந்த மதீனாவில் அந்த பேரிச்சம்பழத்துல அதுல மரக்கிளைகள் இருந்து மேலே கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆவல் மிகுதியார் யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அதற்காக அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவருக்கு என்ன செய்யறாங்க, அந்த முதலாளி மேலேயே விழுவுறாரு. விழுந்து கட்டுமையான பூசை விழுவுது, அடிக்கிறா போட்டு இன்னும் ஏன் மேலே விழுவுறன்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த செய்தியை சொல்றாங்க.
நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உனக்கு அடிமையாக நான் ஏன் திரும்ப இருக்கிறேன், இந்த முகம்மதை சந்திப்பதற்காக அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது திரும்ப அடிக்கிறான், ஏராளமாக சிரிக்கிறான். உனக்கெல்லாம் விடுதலை கிடைக்காது, நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே உன்னை விட வேண்டும் என்று சொன்னால் 400 பேரித்த மரக்கன்றுகள் 300 தீனார்கள் என்ற அளவிற்கு என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு தொகையை நிர்ணயிக்கிறான். கொடுக்க முடியாத ஒரு தொகையை, கொடுக்க முடியாத மரக்கன்றுகளை அவர்களுக்கு சுமத்துகிறார். அப்ப இவங்களுக்கு கடுமையான ஒரு பயம் ஏற்படுது. ஆகா, நாம் எதை சந்திக்க வேண்டும் என்று, எதை வாழ்க்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, அதற்காக அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அது நிலைத்து விடும் போது இருக்கிறதே என்று சொல்லி கவலைப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த வேட்கை குறையவே இல்லை. எப்படியோ என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாவை சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாவை சந்தித்து ஈரானில் இருந்து, துருக்கியில் இருந்து, ஈராக்கில் இருந்து மதீனா வந்து தான் கடந்து வந்த அனைத்து செய்திகளையும் ஒன்று விடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் சென்று என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறாங்க, நீங்கள் கடந்து வந்த பாதையை, இந்த சத்திய மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அதுதான் சரியானது என்று உன்னுடைய அறிவு சொல்லியது, அதை ஃபுல்லாக நீ சொல்லு, மக்கள்கிட்ட சொல்லு என்ற தோழர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த மக்களிடத்தில், நபித்தோழர்களிடத்தில் எல்லா செய்திகளையும் பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து இறுதியில் அந்த மக்கள், மக்கா முஹாஜிர்களும் மதீனா அன்சாரிகளும் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு சத்திரவு வருது, ஒரு சண்டை வருது. எந்த விஷயத்துக்கு, பொதுவாக ஒரு மனிதனை நாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ஒரு ஊரில் இருப்பாங்க, மிக நல்ல மனிதராக இருப்பார், கெட்டவனாக இருந்தாலும் அவர் நேசிப்பாங்க, நல்லவங்களாக நேசிப்பாங்க. நல்ல மனிதராக இருந்தால், நல்ல குணமுள்ளவராக இருந்தால் அந்த மக்கள் அவர்களை நேசிப்பாங்க. அப்போ சல்மான் பாரிசியை பொறுத்தவரையிலும் எல்லா மக்களும் அவரை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க செய்த தியாகம் எப்படி, அவருடைய எண்ணங்கள் எப்படி, அவருடைய குணங்கள் எப்படி. மக்கா முஹாஜிர்களும் மதீனா அன்சாரிகளும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எதற்காக தெரியுமா, இவர்கள் எங்களை சார்ந்தவர், யாரு, மக்கா முஹாஜிர்கள். மதீனா அன்சாரி சொல்றாங்க, இல்ல இல்ல சல்மான் பாரிசி எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருதரப்பு என்ன செய்யறாங்க, ஒரு சச்சரவு வெடிக்குது, 2 சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள். வந்து அழகாக ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சல்மான் பாரிசி அவர்கள் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இந்த சல்மான் பாரிசி அவர்களுக்கு கிடைத்த கண்ணியம், அல்லாஹ் தஆலா யாரை எங்கிருந்தாலும் சரிதான், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அவனுக்கு நம்ம தாவா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆனை படிச்சுட்டாரு, நிறைய ஹதீஸ்களை படிச்சுட்டாரு, முஸ்லீம்களோட நடைமுறையை பார்க்கிறார், இஸ்லாத்தை ஏற்று நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் யாரை எங்க வேண்டுமானாலும், எப்ப வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த நேர்வழி கொடுப்பான் என்பதற்கு சல்மான் பாரிசியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை என்பதை நாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கிற இந்த மார்க்கத்திற்காக, நேர்வழிக்காக, ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தில் இருப்பது சரிதான் என்ற அந்த அறிவு கிடைத்ததே, அதற்காக அவர்கள் பல 1000 மைல்கள் கடந்தார்களே, தன்னுடைய ஏற்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோட உரசி பாருங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக ஏகத்துவ மக்களாக இருக்கிறோம். ஏகத்துவ மக்களாக இருந்தால் எத்தனை விஷயங்கள் நமக்கு சோதனைகளும், அந்த சோதனையான நேரத்திலே நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம செய்யறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம வந்து கரெக்டாக 5 வேளை தொழுதுடுறோம், நம்ம யாருக்கு ஏமாற்றம் செய்யல, நோன்பு வச்சுடுறோம், தானம் தர்மம் செய்யறோம், நம்ம சிறந்த முஸ்லீம் நாம நினைச்சுக்கிறோம். நாம சிறந்த முஸ்லீமா, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நான் சரியானவனா கெட்டவனா, அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட நிலையில என்னுடைய நிலைமை இருக்கிறது, எதுவுமே எனக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? என்னுடைய நிலைமை மறுமையில தான் வெட்ட வெடிச்சமாகும். அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது என்ன நினைக்கணும், நாம் இந்த இஸ்லாத்துக்காக எந்த ஆணையை புரிஞ்சினாலும் சரிதான், கூட்டுனாலும் சரிதான், பெருக்கினாலும் சரிதான், பல கோடியை கொடுத்தாலும் சரிதான், இதை விட பல கோடி மடங்கு இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கம் தலைத்தொங்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்த எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நடத்திருக்கிறார்கள். அவர்களோடு கம்பேர் செய்யும் போது, அவர்களோடு நம்மளை சமப்படுத்தி பார்க்கின்ற பொழுது நாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம ஊர்ல சில பேர் சொல்லுவாங்க,
நீங்களா 40 வருஷம் தவிதில் இருக்கீங்களா, நீங்களா 30 வருஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாதா, நீங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, வந்து ஏத்துவான். மயங்கிற கூடாது, மண்டையில ஏற்றக்கூடாது. என்ன நினைக்கணும், நாம அற்பமான காரியங்கள்ல தான் செஞ்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப அற்பமாகத்தானே செய்யறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டிய காரியங்கள் நாம் மன்னிக்கின்றவரை நிறைய இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கிடைத்த இந்த மார்க்கத்தை, கிடைத்த இந்த நேர் வழியை, எப்படி காண கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா என்ன செய்வோம், நம்ம ஒரு பொருளை நேசிக்கிறோம், விரும்புகிறோம், பல காலத்தாகவும் கிடக்கிறோம். உதாரணத்திற்கு 2 லட்சம் பைக்கு, புக்காட்டி பைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இல்லைன்னா ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கும், இதை ஆசைப்பட்டிருப்போம், கிடைச்சிருக்கும். அப்போ நாம் என்ன நினைப்போம், ஆஹா நாம் எத்தனை வருஷம் இதுக்காக காத்திருந்தோம், காண கிடைக்காத விஷயம் கிடைச்சிருக்கு, நல்லா கொடுத்துருக்கிறான், இது நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம உலகத்தில் கவலைப்படுமா இல்லையா. அதை விட பல லட்சம் கோடி மடங்கு இந்த கொள்கை கிடைத்ததற்காக, இந்த கொள்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த கொள்கையிலே நிலைத்து வாழ்ந்து மன்னிக்கக்கூடியதற்காக என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த கொள்கை கிடைத்ததற்காக அல்லாஹ்வை அனுதினம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய தஸ்பீஹ் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் கொடுத்ததற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், நான் கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவாங்கிறான். அப்ப இதையெல்லாம் கணக்கில் கொடுத்து என்ன செய்யுங்க, முடிந்த அளவுக்கு உண்மை முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம தந்தருள்வானாக என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் ரப்பனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, பொதுவாக நம்முடைய மனதில் யாரும் தொழுவ போகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தான தர்மம் செய்யக்கூடாது, நல்ல மக்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன அப்படி இருக்கும், நம்ம மனித சமூகத்தில் நல்லவனாக இருக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யணும்னு நம்ம என்ன செய்வோம், ஆசைப்படுவோம். நிறைய தான தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுவோம், அமல்கள் அதிகமாக செய்யறதுக்கு ஆசைப்படுவோம். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி என்ன செய்யும் அண்ணலாம் என்ற நபித்தோழருக்கு ஏற்பட்டுது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியில் முனாஃபிக்னு சொல்கிறாங்க. அபூபக்கர் பார்க்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிற, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தை பற்றி ஆசையும், மறுமை பற்றி, அந்த நரகத்தை பற்றிய பயமும், நிறைய அமல் செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் பள்ளியை விட்டு வெளியே வருகிறோம். வந்ததுக்கப்புறம் மக்களோட கலந்துடுறோம், கொண்டாடி பிள்ளைங்களோடு இருக்கிறோம், நண்பர்களோடு இருக்கிறோம், அந்த நினைப்புக்கு மாற்றமாக இருக்கிறோம் சொல்லும்போது அபூபக்கர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆமாம் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் போகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சாத்த ஈமான் என்பது ஏற்றம் இருக்கக்கூடியது தான். இப்படி மொபைலுக்கு எப்படி சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும், இது ஏறும் இறங்கும், இயல்பு. அதை போன்று ஈமான் என்பது எப்படி மனிதனுக்கு ஏறும் இறங்கு அப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் நாம் என்ன செய்யணும், சைத்தனுடைய அந்த சூழ்ச்சி வேலைக்கு ஆட்படாமல் நம்ம என்ன செய்யணும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் என்னங்க மாணவன், என்னது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சாகின்ற வரையில் எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் தெரிஞ்சாலும் தெரியுதா, படித்தாலும் தெரியுதா, புரிஞ்சாலும் தெரியுதா, அமல்படுத்தினாலும் தெரியுதா, எவ்வளோ அமல்கள் செஞ்சாலும் தெரியுதா, நம்ம மாணவன் என்கிற நிலையிலிருந்து கீழே வந்துடவே கூடாது. படிச்சுக்கிட்டு தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை இன்கம்ப்ளீட், யாரும் ஃபுல்லாக 100% நடக்க முடியாதான் யதார்த்தம். அல்லாஹ் அப்படி தான் படைத்திருக்கிறான் மனுஷனை, தீமை செய்யக்கூடியனால மனுஷனை படைத்திருக்கிறான். அப்போ மனுஷனுடைய எண்ணங்கள் பொதுவாக எப்படி இருக்கும், ஒரு உள்ள நன்மை அதிகமாக செய்ய தூண்டும், இன்னொரு உள்ள என்ன செய்யுங்க தீமையை சுண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்படி தான் எல்லாம் படுத்திருக்கிறான். அப்போ முடிந்தவரை என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக, தீமை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக, இது ஒரு பயிற்சி. இஸ்லாம் என்பது ஒரு பயிற்சி. நம்ம தொலைப்புறமே அது ஒரு பயிற்சி, நோன்பு வைக்கிறது பயிற்சி, தான தர்மம் செய்யறது பயிற்சி. இதையெல்லாம் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை அதிகம் திருப்திப்படுத்தக்கூடிய வேலையை அதிகமாக செஞ்சோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக என்ன செய்வான், மறுமையில் நமக்கு கருணை புரிவான். அவன் கருணையினால் அல்லாஹ் சொர்க்கம் செல்லலாம். அப்படிப்பட்ட சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானா என்று சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.